மல்லிகார்ஜுன் கார்கேக்கு 86 வயசு, டாக்டர் எஸ் ராமதாஸுக்கு 86 வயசு, கருணாநிதி ஐயா உயிருடன் இருந்தபோது 90 வயசு, அவங்கள திமுக தலைவரா இருந்தாங்க. அப்ப யாரும் கேட்கல, 75 வயசு. இதே ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு 65 இயர்ஸ்ல எல்லாரும் ரிட்டையர் ஆனோம், பட் ஹி இஸ் மோர் தென் 65. ஹவு ஹி இஸ் டாலரேட்டிங் மல்லிகார்ஜுன் கார்கே? சோ ஆக மொத்தம் இந்த 75 வயது என்பது பேச்சுக்கு இருக்கலாமே தவிர செயல்பட்டு 75 வயசு யூ கெட் மெச்சூரிட்டி ஸ்ரீதர். இப்ப பாருங்க, இதே 75 வயசுல ஆபரேஷன் சிந்தூர் பண்ணி காமிச்சார், ராகுல் காந்தியார் பண்ண முடியுமா? திறமை வேண்டும் அதற்கு. இப்போ எல்லாமே பேசுறாங்க. RSSக்கும் பாஜகவிற்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் திராவிட கழகத்தில் இருந்து வெளிவந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பிரிந்து வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப பாருங்க, படிப்படியா அந்த RSS கோட்பாடு எப்படி பாஜக செய்யலேன்னு மனசுல மோகன் பாகவத்துக்கு கோபம் இருக்கிறதோ, அதே மாதிரி ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய வாரிசாக வரக்கூடிய கி வீரமணிக்கு இருக்க வேண்டாமா? தெய்வம் கிடையாது, பார்ப்பனர்கள் ஓய்ய வேண்டும், தமிழ் என்பது முட்டாள் லாங்குவேஜ் என்று ஈவி ராமசுவாமி நாயக்கர் பேசியதை கி வீரமணி ஒப்புக்கொண்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய உதயநிதி இன்பநிதியினுடைய கிளான் ஆஃப் DMK கேடர்ஸ் ஒத்துப்பாங்களா?